ஓகே. இப்போ நம்ம டிசம்பர் மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கோட முக்கிய நடப்பு நிகழ்வுகள பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, முக்கிய தினங்கள பார்க்கலாம். முக்கிய தினங்கள்ல டிசம்பர் 1 எல்லாத்துக்குமே தெரியும். உலக எய்ட்ஸ் தினம். சரிங்களா? எப்போ பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1. அதாவது எய்ட்ஸ் நோய் மற்றும் அதனுடைய விளைவுகள் இருக்குல்ல, அந்த விளைவுகள பத்தி மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும், மற்றும் இந்த எய்ட்ஸ் நோயால வந்து இறந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு இரங்கலை தெரிவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1ஆம் தேதி உலக எய்ட்ஸ் தினம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிக்கப்படுகிறது. சரிங்களா? இதனுடைய கருப்பொருள், இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பார்த்துக்கோங்க. சரியான பாதையில் செல்லுங்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லை பாதுகாப்பு படை தினம், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் டே. எப்போ அப்படின்னா டிசம்பர் 1. இது ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1965ல தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? அதாவது இந்திய அரசாங்கத்தோட பார்த்தீங்கன்னா, அதாவது இந்திய துணை ராணுவத்தோட ஒரு பிரிவாகத்தான் இந்த எல்லை பாதுகாப்பு படை வந்து செயல்பட்டு வருதுங்க. சரிங்களா? அதாவது அந்த எல்லையில ஊடுருவதை தடுக்கிறதுக்கும் மற்றும் அந்த எல்லையை பாதுகாக்கவும் பார்த்தீங்கன்னா, இந்த தினமான எல்லை பாதுகாப்பு படை தினம்ங்கிறது அனுசரிக்கப்படுகிறது. எப்போ? டிசம்பர் 1. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 உலக கணினி எழுத்தறிவு தினம். சரிங்களா? வேர்ல்டு கம்ப்யூட்டர் லிட்ரஸி டே. எப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக அந்த பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த தொழில்நுட்பம், அதாவது அந்த கணினி தொழில்நுட்பத்தில் முன்னேறும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 2 இந்தியாவில் வந்து அனுசரிக்கப்படுகிறதுங்க. சரிங்களா? ஓகே. அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணினி, அந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமாக வந்து மேம்படுவதற்காக இந்தியாவில் வந்து அவங்களுக்காக அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம். எப்போ அப்படின்னா டிசம்பர் 2. சரிங்களா? இதுக்கான கருப்பொருள் பார்த்துக்கோங்க. உலகளாவிய சுதந்திரத்தை உருவாக்குதல், சமூகங்கள் மற்றும் நாடுகளுக்கிடையே நீதியுடன் இனவெறியை எதிர்த்தல். இதுதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். பார்த்துக்கோங்க. சரிங்களா? உலகளாவிய சுதந்திரத்தை உருவாக்குதல், சமூகங்கள் மற்றும் நாடுகளுக்கிடையே நீதியுடன் இனவெறியை எதிர்த்தல். அதான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் டிசம்பர் 2 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம். சரிங்களா? நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே. உங்களுக்கு தெரியும், இந்த மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போபால் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து 1984ல் வந்து ஒரு விஷவாயு ஏற்பட்டு பல உயிர்கள் வந்து பலியானாங்க, பல பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. சரிங்களா? அந்த அது பேர் என்ன? மெத்தில் ஐசோசைனைட். சரிங்களா? அந்த காற்று பேர் என்ன? மெத்தில் ஐசோசைனைட். ரொம்ப முக்கியங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து ஏற்படக்கூடாது, காற்றை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் டிசம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. ஸோ முக்கிய சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். சரிங்களா? இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டி. சரிங்களா? சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய உரிமைகள் மற்றும் நலவாழ்வை வந்து மேம்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. ஐநா சபையால் 1992 இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 இந்திய கப்பல் படை தினம். எப்போ கேட்டிங்கன்னா, அதாவது இந்தியன் நேவி டே எப்போன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 4. அதாவது 1971ல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடந்திருக்கும்ல, அந்த போரில் இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கும். சரிங்களா? அதனால் பல பாகிஸ்தான் கப்பல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கடிக்கப்படுது. பாகிஸ்தான் வீரர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்படுறாங்க. சரிங்களா? அதில் வந்து இந்தியா வந்து வெற்றி பெறும். அதை நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா இந்திய கப்பல் படை தினமானது டிசம்பர் 4ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வதேச வங்கிகள் தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பேங்க்ஸ். எப்போ? டிசம்பர் 4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு தினம், வேர்ல்டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டே. சரிங்களா? வேர்ல்டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டே எப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4. அதாவது அழிந்து வரும் அல்லது அழிய அபாயத்தில் உள்ள உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த வனவிலங்கு பாதுகாப்பு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வதேச சிவிங்கி புலி தினம். அதனால் சிவிங்கி புலி உங்களுக்கு இது சொன்னால் தெரியும், வேங்கைன்னு சொல்லுவோம்ல, அதான் வேங்கைனாலும் சிவிங்கி புலினாலும் ஒன்று தான். சரிங்களா? அதாவது இது வந்து ஒரு பூனை குடும்பத்தை தான் சேர்ந்தது. சரிங்களா? அதாவது இந்த நிலத்துல ஓடக்கூடிய விலங்குகளே பார்த்தீங்கன்னா இதுதான் வேகமாக ஓடும். இந்த சிவிங்கி புலி, வேங்கைன்னு சொல்கிற இந்த சிவிங்கி புலி தான் வேகமாக ஓடும். சரிங்களா? அதாவது மணிக்கு பார்த்தீங்கன்னா 112 கிலோமீட்டர்லேருந்து 120 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இது ஓடும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதனால் சர்வதேச சிவிங்கி புலி தினம் வந்து டிசம்பர் 4ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. முக்கிய தினங்களில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5 உலக மண் தினம், அதாவது வேர்ல்டு சாயில் டே. அதாவது உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து செயற்கை உரங்கள்லாம் போட்டு மண்ணை எப்படி மாசுபடுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு. 2050க்கு மேலே பார்த்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில் வந்து 1000 கோடிக்கு மேலே போகும்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த 1000 கோடிக்கு மேலே போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து உணவு உற்பத்தியை பெருக்கணும். சரிங்களா? ஆனால் இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த செயற்கை உரங்கள்லாம் போட்டு வந்து மண்ணை வந்து மாசுபடுத்தி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. மண் பற்றிய விழிப்புணர்வை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் வளம் பற்றிய விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறதுக்கு தான் இந்த உலக மண் தினம் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வதேச தன்னாளர்கள் தினம், இன்டர்நேஷ்னல் வாலண்டியர் டே. எப்போ அப்படின்னா டிசம்பர் 5. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6 ரொம்ப 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 முக்கியங்க, மகா பரிநிர்வான் திவாஸ். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம அம்பேத்கர் இருக்கார்ல, அம்பேத்கர் ஐயா, டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய நினைவு நாள் 68வது நாளை வந்து நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மகா பரிநிர்வான் திவாஸ் வந்து அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாகிறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டார் மற்றும் இந்திய சுதந்திரத்துக்கு எவ்வளோ பாடுபட்டார் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தலித்து சுதந்திரத்துக்கு அவர் வந்து எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்தார், பாடுபட்டார் அப்படிங்கிற ஒரு நினைவு கூறும் வகையில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி அந்த மகா பரிநிர்வான் திவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7 கொடி நாள். சரிங்களா? இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஃப்ளாக் டே. எப்போ அப்படின்னா டிசம்பர் 7. அதாவது அந்த முப்படை வீரர்கள் இருக்காங்கல்ல, தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை, அந்த முப்படை வீரர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தியாகத்தையும் அரும்பணிகளையும் போற்றும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் 7ஆம் தேதி கொடி நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? அதாவது 1949 இருந்து டிசம்பர் 7, 1949 டிசம்பர் 7ஆம் தேதி அப்போதான் வந்து முதல்ல அனுசரிச்சாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து தினம். எப்போன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 7. இது பார்த்தீங்கன்னா ஐநா சபையால் 1996 இருந்து அனுசரிக்கப்படுகிறதுங்க. சரிங்களா? இந்த தினத்தில் இந்த மாநிலத்தோட சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுகிறது. எப்போ? சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கிய நிகழ்வுகள் பார்க்கலாம். பாரதிய வாயுவான் விதேயக் அப்படின்னா என்னன்னு பாருங்க. புதிய விமான போக்குவரத்து மசோதா வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்காங்க. சரிங்களா? எதுக்காக அப்படின்னா இந்த விமானம் பற்றிய இந்த முதலீடு இருக்குல்ல, அந்த முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கும் அந்த எளிதாக வணிகத்தை ஊக்குவிக்க அந்த சாமானிய மக்கள் கூட பார்த்தீங்கன்னா விமானத்தில் வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புதிய விமான போக்குவரத்து மசோதா வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க, நிறைவேற்றியிருக்காங்க. சரிங்களா? விமான சட்டம், பழைய விமான சட்டம் பாருங்க எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 1934 கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் 21 முறை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து திருத்தமும் பண்ணியிருக்காங்க. இப்போ 90 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதிய விமான போக்குவரத்து மசோதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் பாரதிய வாயுவான் விதேயக். சரிங்களா? பாரதிய வாயுவான் விதேயக் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, புதிய விமான போக்குவரத்து மசோதா, அவ்வளோதான். சரிங்களா? அதை வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றியிருக்காங்க. முக்கிய நிகழ்வுகள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருணை மரணம். கருணை மரணத்தை பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் வந்து பிரிட்டன் நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கு. அந்த மீள முடியாத வந்து நோயால் மரணத்தை எதிர்நோக்கி அவதிப்படுவோருக்கு போட்டிருக்கேன் பாருங்க, கருணையின் அடிப்படையில் செயற்கையான மரணத்தை வழங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. சரிங்களா? பார்த்துக்கோங்க. அதாவது கருணை மரணம் யார் ஒப்புதல் வழங்கியிருக்காங்கன்னா பிரிட்டன் அரசு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். என்ன ஒப்பந்தம்னு பார்த்துக்கோங்க.
MH-60R ரக ஹெலிகாப்டர் வந்து உபகரணங்கள் மற்றும் சாதனங்கள் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்தியா எத்தனை கோடியில் 9,828 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அதிபர் பார்த்துக்கோங்க, மைக்கேல் பார்னியர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்காரு இப்போ. அதாவது பிரதமருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரை வந்து நீக்கியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ரீசெண்டாக கூட கொஷின் கூட கேட்பாங்க, சமீபத்தில் எந்த எந்த அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணியிருக்காங்க, அதாவது நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் நீக்கப்பட்ட அதிபர் யாருன்னு கூட கேட்பாங்க. சரிங்களா? பிரான்ஸ் அதிபர் பார்னியர். ஓகேவா? அதாவது மைக்கேல் பார்னியர். ஓகேவா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்து நியமனம் பார்க்கலாம். அமெரிக்கா மத்திய புலனாய்வு அமைப்பாளராக, அதாவது FBI இயக்குனராக பார்த்தீங்கன்னா காஷ் பட்டேல் அப்படிங்கிறத நியமிச்சிருக்காங்க. இவர் யாருன்னா ஒரு இந்திய வம்சாவளி தான் இவர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் இப்போ ஜெய்ஷா. ICCயோட தலைவர் இப்போ யாருன்னு கேட்டாங்கன்னா ஜெய்ஷா, 5வது இந்திய. இவர் வந்து பார்த்தீங்கன்னா BCCஐயோட முன்னாள் செயலராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு. ஓகேவா? ஓகே. நியமனத்தில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்களவை செயலர் உத்பல் குமார் சிங் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2025 நவம்பர் வரை பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பணி நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த 2024 நவம்பரோட முடியுது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஓகேவா? அந்த மக்களவை செயலர் யாரும் பார்த்துக்கோங்க, உத்பல் குமார் சிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் நியமனம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சிலபஸ் வேறு சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஒவ்வொரு செக்ஷன்லையும், அதாவது பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க, ஜாகிரஃபிலையும் CA வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த பாலிட்டியில் CA அப்படிங்கிறப்போ இந்த மாதிரிலாம் ரொம்ப பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ தேர்தல் ஆணையர் நியமனம். இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையத்தை வந்து தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 3 பேர் கொண்ட குழு இருக்கும்ல, அந்த 3 பேர் கொண்ட குழு யாருன்னா இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க, அப்புறம் பிரதமர் இருப்பாங்க, அப்புறம் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. சரிங்களா? 3 பேர் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ தேர்தல் ஆணைய நியமனத்தை பார்த்தீங்கன்னா அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார்ல, அவருக்கு பதிலா மத்திய அமைச்சரை ஒருத்தரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ தேர்தல் ஆணையை நியமிக்கிறது இப்போ யாருன்னா, இப்போ மத்திய அமைச்சர், பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், இவங்க 3 பேர் தான். ஆனா முன்ன பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தார். இப்போ அவரை தூக்கிட்டாங்க. சரிங்களா? அவரை எடுத்துட்டு மத்திய அமைச்சரை கொண்டு வந்திருக்காங்க. பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியா இப்போ பார்த்தீங்கன்னா மன்மோகன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்த நீதிபதியின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மொத்தம் 34ங்க. சரிங்களா? உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற மொத்த நீதிபதியின் எண்ணிக்கை 34. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 33 தான் இருக்கு. இவரோட சேர்த்தி தாங்க 33. சரிங்களா? இவரோட சேர்த்தி தான் 33. ஆனால் மொத்தம் எவ்வளோ இருக்கணும்? 34 இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கேட்பாங்க, மொத்த உச்சநீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. 34. நெக்ஸ்ட் விருதுகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைசர் விருது 2024. எதுக்காக இந்த விருதுனா, இந்த அறிவியல் சார்ந்த நூல் எழுத்தாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைசர் விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் சொசைட்டி பைசர் அவார்டு. சரிங்களா? யார் இந்த வருஷம் யாரு கொடுத்துருக்காங்கன்னா பிரஜோதித் பிகாரி முகர்ஜி அப்படிங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவர் யாருன்னா அஸ்ஸாம் அசோகா பல்கலைக்கழகத்தோட ஒரு பேராசிரியர் தான் இந்த இவர் பிரஜோத் அப்படிங்கிறவர். சரிங்களா? ஓகே. இவருடைய நூல்கள்லாம் பார்த்துக்கோங்களேன், இந்த ப்ரௌன் ஸ்கின்ஸ், ஒயிட் கோட்ஸ், ரேர் சயின்ஸ் இன் இந்தியா, அப்புறம் 1920லேருந்து 1966 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடந்த ஒரு பல விஷயங்கள், அந்த சுதந்திர போராட்ட விஷயங்களை பற்றி கூட இவர் எழுதியிருப்பார். சரிங்களா? ஓகே. அதாவது பைசர் விருது எது கொடுக்குறாங்க? அறிவியல் சார்ந்த நூல் எழுத்தாளர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் யாரு கொடுத்துறாங்க? பிரஜோத் பிகாரி முகர்ஜி. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெலன் கெல்லர் விருது 2024. ஹெலன் கெல்லர் சொல்லவே வேணாம், எல்லாத்துக்குமே தெரியும் இவரு. ஸோ இந்த வருஷம் யாரு கொடுத்துருக்காங்கன்னா சக்தி மசாலா நிறுவன தலைவர் PC துரைசாமி கொடுத்துருக்காங்க. ஏங்க இவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பல வருஷமா பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாற்றுத்திறனாளி இருக்காங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வழங்கியிருக்காரு, அப்புறம் ஊக்கத்தொகையெல்லாம் வழங்கியிருக்காரு. ஸோ அதை போற்றும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெலன் கெல்லர் விருது PC துரைசாமி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எந்த கொடுத்துனா டெல்லி தமிழ் சங்கம் கொடுத்துருக்கு.
PC துரைசாமி. விருதுகள்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேசிய பஞ்சாயத்து விருது 2024 எந்த கிராமத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னா உடிபுத்ருக் கிராமம். எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. லட்டூர் மாவட்டம் மகாராஷ்டிரால இருக்கு. சரிங்களா? அந்த கிராமம் எதுக்காக கொடுத்துருக்காங்க? வறுமை இல்லாத வாழ்வாதார கிராமம். இதை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா? அந்த கிராமத்துல வறுமையே இல்லை, எல்லா ஃபெசிலிட்டிஸும் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருக்கு. சரிங்களா? அதான் தேசிய பஞ்சாயத்து விருது. இப்படி கேட்பாங்க, தேசிய பஞ்சாயத்து விருது 2024 எந்த கிராமத்திற்கு கொடுத்தாங்க அப்படின்னா உடிபுத்தூர் கிராமம். எந்த மாநிலம் கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம், லட்டூர் மாவட்டம். இவ்வளவுதான் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ விருது இந்த வருஷம் துக்காட்சி அருள்மிகு ஆப்த சகாயேஸ்வரர் கோயில் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர்ல இருக்கு, கும்பகோணத்துல இருக்கு இந்த கோயில். இந்த கோயிலுக்கு வந்து யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்காங்க. சம்பந்தமே இல்லாம இவங்க கொடுக்க மாட்டாங்க. எது கொடுத்தாங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க. எப்படி நடத்தியிருக்காங்கன்னா இது வந்து மிக தொன்மையான கோயிலா, அதாவது அந்த தொன்மை மாறாமல் அந்த புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தியதற்காக பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ விருது பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த கோயில்? துக்காட்சி அருள்மிகு ஆத்த சகாயேஸ்வரர் கோயில். எங்க இருக்கு? தஞ்சாவூர்ல இருக்கு, கும்பகோணம். ஓகேவா? பார்த்துவாங்க. ஓகே. விருதுகள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி விருது 2024 இப்போ யாரு கொடுத்துருக்காங்கன்னா மிச்சல் பஸ்லெட் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் யாருன்னா சிலியோட முன்னாள் பிரதமர். சிலி நாட்டு இருக்குல்ல, அந்த நாட்டோட முன்னாள் பிரதமர் தான் இந்த மிச்சல் பஸ்லெட் அப்படிங்கிறது. ஐநா மனித உரிமையோட உயர் ஆணையர். இந்த இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை மூலமா பாத்தீங்கன்னா 1986 இருந்து பாத்தீங்கன்னா இந்த விருது வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. 1986 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த விருது கொடுக்குறாங்கன்னா மனித உரிமைகள், நாட்டின் அமைதி மற்றும் சமத்துவம் ஆகியவற்றிற்காக பாத்தீங்கன்னா இந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக போட்டிருக்க பாருங்க. இந்த அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக இந்திரா காந்தி விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா மனித உரிமைகள், நாட்டின் அமைதி இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாடுபட்டு இருக்காரு. அதனால இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி விருது கொடுத்துருக்காங்க. யாரு? மிச்சல் பஸ்லெட். சரிங்களா? இந்த வருஷம் இந்திரா காந்தி விருது யாரு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா மிச்சல் பஸ்லெட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. யார் இவரு? சிலி நாட்டோட முன்னாள் பிரதமர். ஓகேவா? ஓகே. எனக்கு ஸ்டேட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நடந்திருக்கு. அதுல வந்து பிஜேபி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சரிங்களா? அது முதல்வரா பாத்தீங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேவா? இவர் வந்து 3வது முறையா அங்க வந்து இந்த மாநிலத்தோட முதல்வரா வந்திருக்காரு. இதோட செய்தி. சரிங்களா? துணை முதல்வர் பாத்துங்க, ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவர் 2 பேருங்க துணை முதல்வர்கள். ரொம்ப முக்கியம். யாரு பதவி பிரமாணம் பண்ணி வச்சா? ஆளுநர். அவர் பேரு சிபி ராதாகிருஷ்ணன். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமீபியாவோட முதல் பெண் அதிபர். இந்த முதல் பெண், முதல் ஆண், இந்த முதல் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே இனிமேலாம் ரொம்ப முக்கியங்க நமக்கு. சரிங்களா? இனிமேல் டிஎன்பிசிலையும் வந்து இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, என்ன வேணாலும் கேட்கலாம். சரிங்களா? இப்போ நமீபியாவோட முதல் பெண் அதிபர் யாருன்னு கேட்டீங்கன்னா நெதுபோ நத் தைத்துவா அப்படிங்கிறதா. சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தோட 2வது பெண் அதிபர். சரிங்களா? ரொம்ப முக்கியம். ஆப்பிரிக்காவோட 2வது பெண் அதிபர், ஆனா நமீபியாவோட முதல் பெண் அதிபர். குழப்பிக்காதீங்க, பார்த்துக்கோங்க நல்லா. சரிங்களா? ஓகே. ரிப்பீட்டடா வேணா போட்டு கேட்டுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பிக் நியூஸ்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் நிலையம் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்கங்க. சரிங்களா? அதாவது பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் எங்கன்னா லே பகுதி, லடாக்ல லே பகுதியில ஓபன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்டிபிசிங்கிற ஒரு நிறுவனம் தான் ஓபன் பண்ணியிருக்கு. அதுக்கு யார் ஏற்படுத்தி கொடுத்தனா அமரராஜா இன்ஃப்ரா நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த என்டிபிசி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா 80 கிலோகிராம் பெர் டே GH2, அதாவது அந்த ஹைட்ரஜன் எரிபொருள் வந்து அந்த ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமாங்க. சரிங்களா? இந்தியாவில் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள். இந்த ஹைட்ரஜன் எரிபொருள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ல மேக்சிமம் கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? இதனால பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுச்சூழல், காற்று மாசு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஏற்படாது இந்த ஹைட்ரஜன் எரிபொருள் யூஸ் பண்றதுனால. ஓகேவா? பார்த்துக்கோங்க. அதாவது இந்தியாவில் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் நிரப்பும் நிலையம் எங்கன்னு கேட்டாங்கன்னா லே பகுதி, லடாக். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பரபரப்பான விமான நிலையங்கள் 2024 ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 73.67 மில்லியன் பயணிகள் வந்து அங்க பயணிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச எங்க இருக்குன்னா மும்பைல இருக்குது. நெக்ஸ்ட் கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையம் எங்க? பெங்களூர். சரிங்களா? அதாவது பரபரப்பான விமான நிலையங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் டெல்லியில இருக்குது இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம். அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே ஓகே மாநில செய்திகள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சண்டிகர் ரொம்ப முக்கியங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக புதிய குற்றவியல் சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்குங்க. ஜூலை 1 2024லயே அமலுக்கு வந்துருச்சு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குற்றவியல் சட்டங்களை 100% நடைமுறைப்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் கேட்டாங்கன்னா சண்டிகர். அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக புதிய குற்றவியல் சட்டம் ஜூலை 1 2024 இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா 100% எந்த யூனியன் பிரதேசம் கேட்டீங்கன்னா இந்த சண்டிகர்ல. ஓகேவா? அந்த என்னென்ன சட்டம் அந்த 3 சட்டத்தை பாருங்க. இந்திய தண்டனை சட்டம் அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா பாரதிய நியாய சம்ஹிதா. சரிங்களா? குற்றவியல் நடைமுறை சட்டம் அதுக்கு பதிலா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா. அடுத்து இந்திய சாட்சியங்கள் சட்டம் அதுக்கு பதிலாக பாரதிய சாட்சிய அதிநியம். இதை எழுதி வச்சுக்கோங்க பார்த்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே அதாவது 100% வந்து நடைமுறைப்படுத்திய யூனியன் பிரதேசம் சண்டிகர். பழைய குற்றவியல் சட்டங்களுக்கு பதிலாக புதிய குற்றவியல் சட்டம். ஓகேவா? என்னென்னு பார்த்துக்கோங்க இங்க. ஓகேவா? ஸ்டேட் நியூஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2024 சர்வதேச கீதா மகோத்சவ் குருஷேஸ்திரம் எங்க நடக்குதுன்னா ஹரியானா நடக்குது டிசம்பர் 15ஆம் தேதி. சரிங்களா? கேட்பாங்க சர்வதேச கீதா மகோத்சவ் குருஷேஸ்திரம் ஹரியானா. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் ஆர்பிஐ நிதி கொள்கை கூட்டம் நிதி கொள்கை குழு கூட்டம். சரிங்களா? அதுல வந்து பார்த்தோன்னா இப்போ முன்னாள் அதாவது சக்திகாந்த தாஸ் இருந்தால அவர் கலந்துகிட்ட கடைசி கூட்டம் கூட இது சொல்லலாம். சரிங்களா? இது ஒரு ரெப்போ ரேட். இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது மாறவே இல்லை. 6.5% தான். நடப்பு நிகழாண்டுல பார்த்தோன்னா ரெப்போ ரேட் அப்படிங்கிறது 6.5%. ரெப்போ ரேட்னா என்ன? அதாவது ஆர்பிஐ இருக்குல்ல அந்த ஆர்பிஐ வந்து அது கீழே இருக்கிற வங்கிக்கு கடன் கொடுக்கறதாங்க. வங்கிகளுக்கான குறுகிய கால கடன் மீதான வட்டி வீதம் தான் நம்ம ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியில 6.6%. அதாவது முன்னாடி போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2023 காலம்ல பார்த்தீங்கன்னா 7.2 இருந்துச்சு. இப்போ வந்து 6.6 குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயி இருக்கால விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிணையில்லாத கட உச்சவரம்பு வந்து 2 லட்சமா வந்து உயர்த்தியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.6 1.6 லட்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சமா வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தியிருக்காங்க. ஓகேவா? ஓகே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸ்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல. சிஏ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க இனிமேல். இப்போ முன்னெல்லாம் சிஏ படிக்காமல் தமிழ் மேக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போய் பாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் சிஏ வந்து ரொம்ப முக்கியம். சிஏ படித்தாதான் இந்த தடவை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் சிஏ எல்லாத்துக்குமே சரி. அதுவும் தமிழ்நாடு அளவில் நடக்கிற நியூஸ் எல்லாமே முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பேப்பர் கட்டாயம் படிக்கணும். எல்லாருமே டெய்லியும் வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் படித்தே ஆகணும். ஸோ பார்த்துக்கோ அந்த இப்போ அதுவும் தமிழ்நாடு நியூஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. இந்த தமிழ்நாடு இந்த வளர்ச்சி நிர்வாகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா கொஷின் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 20 கொஷின் மேலே கேட்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க சிஏ பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே சரி கம்மிங் டு த பாயிண்ட் நம்ம இந்த இதுக்கு வரலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறைவாசிகள் இருக்கு வந்து தங்கள் உறவினர்களிடம் வீடியோ கால் பேசும் வசதி வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. நல்லதா போச்சு. எங்க தமிழ்நாட்டில் யாரும் நம்ம அமைச்சர் எஸ் ரகுபதி அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே அதாவது இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் சிறைவாசிகள் தங்கள் உறவினர்களிடம் வீடியோ காலில் பேசும் வசதி பார்த்துக்கோங்க. வீடியோ காலில் பேசும் வசதி வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காகித உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5வது இடம். ஒரு வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 24 மில்லியன் டன் காகிதம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட்ங்க. இந்தியா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் தமிழ்நாடு இடம் பார்த்தீங்கன்னா 3. தமிழ்நாடு இடம் வந்து பார்த்தீங்கன்னா 3. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி இந்தியாவில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் தமிழ்நாடு இடம் வந்து பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் நியூஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் நம்ம முக்கிய தினங்களில் பார்த்தோம்ல டிசம்பர் 1
ஐநா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எய்ட்ஸ் நோயை ஒழிக்கிறதுக்கு ஒரு ஆண்டு நிர்ணயிச்சிருக்காங்க. 2030க்குள்ள பார்த்தீங்கன்னா, எய்ட்ஸ் நோயை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஐநாவோட இலக்க வந்து நிர்ணயிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, 2030க்குள்ள இந்தியாவிலயும் பார்த்தீங்கன்னா, எய்ட்ஸை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வந்து இந்தியாவும் நிர்ணயிச்சிருக்கு. சரிங்களா? ஏற்கனவே இந்தியால பார்த்தீங்கன்னா, 79% வந்து எய்ட்ஸ் நோய் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனா பாருங்களேன், இது ஸ்பெஷல் பாருங்களேன். இந்த மத்திய பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா, 2028க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எய்ட்ஸ ஒழிக்க ஒழிக்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல. ஓகேவா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, PSLV C-59 ராக்கெட் மூலமா பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்துல இருந்து ப்ரோபோ-3 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா, விண்ணில் ஏவியிருக்காங்க. சரிங்களா? விண்ணில் ஏவப்பட்டது. சரிங்களா? அந்த ப்ரோபோ-3 அப்படிங்கிற செயற்கைக்கோள். இந்த PSLV C-59 ராக்கெட் மூலமா இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா, இந்த PSLV அந்த செக்ஷன் அந்த ராக்கெட்ல பார்த்தீங்கன்னா, நிறையா வெளிநாடுகளுக்குள்ள செயற்கைக்கோளை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம PSLV ராக்கெட் மூலம் தான் வந்து அவங்க வந்து விண்ணில செலுத்துறாங்க. சரிங்களா? இதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொருளாதாரமும் லைட்டா வந்து கொஞ்சம் முன்னேறுதுன்னு கூட சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அதாவது குறைந்த செலவுல வந்து நம்ம PSLV-C ராக்கெட்டை வந்து உற்பத்தி பண்ணி நம்ம வந்து விண்ணில் செலுத்துறோம். சரிங்களா? ஓகே. ஓகே. கம்மிங் டு த பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக இந்த ப்ரோபோ-3 அப்படி செயற்கைக்கோளை ஏவியிருக்காங்க அப்படின்னா, அந்த சூரியன் இருக்குல்ல, சூரியனோட வெளிப்புறத்தை ஆய்வு செய்யறதுக்காக தான் இந்த செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியிருக்காங்க. சரிங்களா? இதோட எடையை பார்த்துக்கோங்க. 550 கிலோ எடை. 2 செயற்கைக்கோளுங்க. சரிங்களா? 150 மீட்டர் இடைவெளியில பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றுவட்ட பாதையில 2 செயற்கைக்கோளை வந்து வச்சிருக்காங்க. செயற்கை சூரியகிரகணம் உருவாக்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தின் ப்ரோபோ-3 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் பாருங்க. ப்ரோபோ-3 அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா, PSLV C-59 ராக்கெட் மூலமா வந்து விண்ணில் ஏவியிருக்காங்க. சரிங்களா? எப்போ 2 செயற்கைக்கோளுங்க. சூரியனோட புறவெளியை ஆய்வு செய்யறதுக்காக. ஓகேவா? அதோட எடை பார்த்துக்கோங்க எவ்வளோன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திட்டங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பால் விகா முக்த் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டம். எதுக்கு அப்படின்னா, குழந்தை திருமணத்துக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணணும். அதான் பால் விகா முக்த் பாரத். சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, 2029க்குள்ள வந்து 5% வந்து அந்த குழந்தை திருமணத்தை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த நார்த் சைடு பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மேற்கு வங்காளம், பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், திரிபுரா, அஸ்ஸாம், ஆந்திரம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து குழந்தை திருமணம் வந்து அதிகமாக நடக்குதுங்க. சரிங்களா? அப்போ ஒரு இணையதளம் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யாராச்சும் குழந்தை திருமணம் பண்ணாங்கன்னா, டக்குனு அந்த இணையதளத்துல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா, இவங்க போய் கையோட கூண்டோட போய் பிடிச்சிருவாங்க. சரிங்களா? அதாவது இங்கே விட அங்கே நார்த்தில் தான் அதிகமாக அந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது. சரிங்களா? பாருங்க குழந்தை திருமணம் தடை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2006ல் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இதோட ஆணோட திருமண வயது 21 என்னவோ, பெண் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது. ஓகேவா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எண்ணும் எழுத்தும் திட்டம். இந்த தமிழ்நாடு சார்ந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியங்க. பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகள் அதாவது 1, 2, 3ஆம் வகுப்பு படிக்கிற அந்த மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா, கற்பித்தல், கற்றலின் தரத்தை மேம்படுத்துவதற்காக பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. 2025ஆம் ஆண்டுக்குள்ள வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, மாநிலத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் அடிப்படை கல்வி அறிவு மற்றும் எண்ணியல் திறன்களை அடைவது பார்த்தீங்கன்னா, உறுதி செய்வது இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கங்க. சரிங்களா? அதாவது எண்ணும் எழுத்தும் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 கிளாஸோட வகுப்புல கற்பித்தல், கற்றலின் தரத்தை மேம்படுத்துவதற்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த தமிழ்நாடு திட்டங்கள்னா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம திரு மு.க. ஸ்டாலின் நம்ம முதல்வர் வந்து இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா? இந்த திட்டங்கள்லாம் ரொம்ப முக்கியங்க. அது தமிழ்நாடு சார்ந்த திட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இப்போ. இனிமேல் CA இதுதான். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புதிய திட்டம். என்ன திட்டம்? விழுதுகள் மறுவாழ்வு சேவை உறுதி. போன வாரம் பார்த்தீங்கன்னா, இந்த விழுதுகள் மறுவாழ்வு திட்டம் அப்படின்னு பார்த்தா, இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மெடிக்கல் சம்மந்தமா வந்து ஹெல்ப் பண்றது, அந்த மருத்துவ உதவி பண்றது தான் வந்து அந்த விழுதுகள் மறுவாழ்வு சேவை திட்டம்னு சொல்றோம்ல. லாஸ்ட் வீக் பார்த்தோம். இப்போ இது என்னன்னா, விழுதுகள் மறுவாழ்வு சேவை ஊர்தி. அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களா, அவங்க இருப்பிடங்களுக்கே சென்று சேவை அளிக்கும் திட்டம் தான் இந்த விழுதுகள் மறுவாழ்வு சேவை ஊர்தி. சில மாற்றுத்திறனாளிகள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கே சென்று மருத்துவ உதவி அளிக்கிறது தான் இந்த விழுதுகள் மறுவாழ்வு சேவை உறுதியோட திட்டம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா,
புற உலக சிந்தனையற்ற நபர்களுக்கான ஒப்பு உயர்வு மைய சேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில். சரிங்களா, அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை சென்னை. அங்கே வந்து புற உலக சிந்தனையற்ற நபர்களுக்கான ஒப்பு உயர்வு மைய சேவை. சரிங்களா, பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் திட்டம் பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் 100 கோடி செலவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா தூய்மை பணியாளர்களான தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக மாற்றும் வகையில் அவங்களுக்கு வந்து நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனம், சரிங்களா பார்த்துக்கோங்க, நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி தான் திட்டம் தான் வந்து பார்த்தோன்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். ஏதோ 100 கோடி செலவில். சரிங்களா, ஓகே. 213 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2019 இந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதாவது நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு நிதி உதவி வந்து இந்த திட்டம் வந்து வழங்குகிறது. 6000 ரூபா ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 தவணையாக 2000 2000 இந்த மாதிரி 3 தவணையாக வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணால் இணைக்கப்பட்ட நேரடி வங்கி கணக்கில் வந்து அவங்க வந்து போட்டுருவாங்க. சரிங்களா, 3 தவணையாக 6000 வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3 தவணையாக 2 2 2 2000 2000 2000. ஓகேவா, பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் மாநாடு. உலகளாவிய திறன் மையங்களின் உச்சி மாநாடு எங்கன்னா சென்னையில் நடந்திருக்குங்க. இந்தியாவில் 1800க்கு மேலே பார்த்தீங்கன்னா திறன் மையங்கள் வந்து திறந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து 300 திறன் மையங்கள் இருக்குது. சரிங்களா, ஒன்றும் இல்லைங்க, உலகளாவிய திறன் மையங்களின் உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா சென்னையில். ஓகேவா, தமிழ்நாட்டில் 300 திறன் மையங்கள் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களில் செழுமையை கொண்டாடும் வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குங்க. அந்த நிகழ்ச்சி பேர் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி மகோத்சவ். எங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கு அந்த மாநாடு, அந்த நிகழ்ச்சி. சரிங்களா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பங்கேற்றிருக்காங்க. அஷ்டலட்சுமி மகோத்சவ். சரிங்களா, ஓகே. அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, சிக்கிம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பாரம்பரியம் மற்றும் அவர்களுடைய உடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணவு முறை, பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த நிகழ்ச்சிகளில் வந்து நடந்திருக்கு. சரிங்களா, இவங்க அதாவது அந்த பாரம்பரியம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி காமிச்சிருக்காங்க இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருக்காங்க. சரிங்களா, அஷ்டலட்சுமி மகோத்சவ். ஒன்றும் இல்லைங்க, வடகிழக்கு மாநிலங்களின் செழுமையை கொண்டாடும் வகையில் வந்து நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா டெல்லியில் நடந்துச்சு. அது பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா அஷ்டலட்சுமி மகோத்சவ். ஓகேவா, பார்த்துக்கோங்க. புத்தகங்கள் பார்க்கலாம். பியாண்ட் த ஹைக்ஸ் போசன், த டபிள்யூ போசன் அண்டு டாக்டர் அசுதோஷ் கோட்வால் குவைஸ்ட் ஃபார் த அனௌன். சரிங்களா, என்ன புத்தகம்? இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா பிரபல இயற்பியலாளர் அசுதோஷ் கோட்வாலோட வாழ்க்கை வரலாறு தான் இந்த புத்தகம். சரி, அவருடைய மனைவி வந்து மாணிக் கோட்வால், அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. சரிங்களா, மராட்டிய மொழியில் எழுதியிருப்பாங்க. அதை வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெர்ரி பிண்டோ அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்த்திருப்பார். சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஓகே, ஜெயபாரதி மறைவு. யார் இந்த ஜெயபாரதி? இந்த இவர் தாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், தமிழ் மாற்று சினிமாக்களை உருவாக்கிய முன்னோடி. ரொம்ப முக்கியம், தமிழில் மாற்று சினிமாக்களை உருவாக்கிய முன்னோடி யாருன்னா ஜெயபாரதி. சரிங்களா, இவருடைய படங்கள்லாம் என்னென்ன படங்கள்? குடிசை, ஊமை, ஜன்னல்கள், நண்பா நண்பா. மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். பட் இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான எழுத்தாளர், இயக்குனர், திரைப்பட இயக்குனர் கூட இவர். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். சையது மோடி இன்டர்நேஷனல் பேட்மிண்டன் போட்டி எங்கே நடக்குதுன்னா இந்தியாவில் லக்னோவில் நடக்குதுங்க. சரிங்களா, ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா லஷயா சென் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன். ஓகேவா, மகளிர் ஒற்றையர் பிரிவு பிவி சிந்து இது வந்து அவங்களுக்கு 3 டைமாக வந்து பார்த்தீங்கன்னா சையது மோடி இன்டர்நேஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆயிருக்காங்க. ஓகேவா, வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த். சரிங்களா, இவங்க 2 பேரும், அதாவது இந்திய இரட்டை பிரிவில் ஒரு ஜோடி வந்து சாம்பியன் வாங்கியிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க தான், டிரிஷா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிசந்த். சரிங்களா, இதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஆடவரில் யார் வாங்கியிருக்கா, மகளிர் ஒற்றையில் யார் வாங்கியிருக்கா, மகளிர் இரட்டையர்கள் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே. எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோவில் நடந்திருக்கு இது. ஓகே, ஸ்போர்ட்ஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா T20ல அதிகபட்ச ரன் பரோடா
349 ரன்னுங்க. இப்போ சையது முஸ்டாக் அலி ட்ரோஃபி நடந்துட்டு இருக்குல்ல, அந்த ஸ்டேட்டுக்கு இடையே அந்த T20 மேட்ச் தான் நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஸ்கோர் பரோடா 349 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10வது ஜூனியர் ஆசிய கோப்பை ஆடவர் எங்க நடந்துச்சுன்னா ஹோமன்ல நடந்துச்சு, ஹாக்கி போட்டி. சரிங்களா? இதுல வந்து இந்தியா வந்து சாம்பியன். 5 டைம் வந்து இந்தியா வந்து இது வரைக்கும் சாம்பியன் ஆயிருக்குங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். கத்தார் கிராண்ட் பிரீ 23வது சுற்று கார் பந்தயம் யாரு வெற்றினா நம்ம வழக்கம் போல மேக்ஸ் வெஸ்டாபென். இவர் வந்து இது கிடைத்த 9வது வெற்றி. 23 சுற்றுல இவர் கிடைத்த இது வந்து 9வது வெற்றிங்க. சரிங்களா? புள்ளி பட்டியலும் பார்த்தீங்கன்னா இவர் தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காரு இப்போ வரைக்கும் 23 சுற்று வரைக்கும். சரிங்களா? ஓகே. ஸ்போர்ட்ஸ்ல நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ். சர்வதேச செஸ் தரவரிசையில் 2800 ஈலோ புள்ளிகளை எட்டிய 2வது இந்தியர் வீரர் யாருன்னு கேட்டாங்கன்னா அர்ஜுன் எரிகைசி. சரிங்களா? உலக அளவில் பார்த்தீங்கன்னா 16, இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 2வது இந்திய வீரர். 2800 ஈலோ புள்ளிகள். சரிங்களா? 2800 புள்ளிகளை பெற்று 2வது வீரர், இந்திய வீரர் அர்ஜுன் எரிகைசி. ஃபர்ஸ்ட் யாரு? இவருக்கு வந்து நோ இன்ட்ரோடக்ஷன், விஸ்வநாதன் ஆனந்த். சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரியும் இவர் தான். ஓகேவா? ஓகே.